வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதியதாக திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் குறித்து தொகுதி எம்எல்ஏ நேரு நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி பேருந்து நிலையம் கடந்த 2ஆம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இதனை அடுத்து புதிய பேருந்து நிலையத்தில் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் டெம்போ நிறுத்த இடமில்லை என பல்வேறு புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் புதிய பேருந்து நிலையம் மக்கள் பயன்படுத்தும் வகையில் உள்ளதா, அங்கு வந்து செல்லும் பொதுமக்களுக்கு ஏதேனும் குறைகள் உள்ளதா, பேருந்து நிலையத்தில் உள்ள கழிப்பறைகள் சரியான முறையில் உள்ளதா, பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்லும் பயணிகளுக்கு சரியான முறையில் குடிநீர் கிடைக்கிறதா மற்றும் பேருந்துகள், ஆட்டோக்கள் மற்றும் டெம்போக்கள் நிறுத்துவதற்கு போதுமான இடங்கள் உள்ளதா எனவும், மேலும் பொதுமக்களுக்கு வசதியாக உள்ளதா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு இன்று ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, காவல் கண்காணிப்பாளர் செல்வம், உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர் உட்பட பலர் உடனிருந்தனர். பங்கு சந்தையில் முதலீடு செய்து லட்சமாக சம்பாதிப்பது எப்படி என வாட்ஸ்அப்பில் வந்த தகவலை தொடர்ந்து புதுவையை சேர்ந்த அரசு ஊழியர் ஒருவர் ரூபாய் 14 லட்சம் இழந்தார். புதுவை லாஸ்பேட்டை சேர்ந்த 43 வயதுள்ள அரசு ஊழியர் ஒருவருக்கு வாட்ஸ்அப்பில் மர்ம நபரிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்துள்ளது. அதில் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது எப்படி, திறமையாக பங்கு சந்தையில் சம்பாதிப்பது எப்படி, மிக அதிக லாபத்தை தருகின்ற பங்குகள் எது, பங்கு சந்தையில் நேரடியாக முதலீடு செய்வது எப்படி, இதுபோன்ற தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த தகவலை நம்பி அந்த அரசு ஊழியர் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்துள்ளார். பிறகு அவருக்கு பங்கு சந்தை பற்றி பல்வேறு தகவல்கள் கடந்த 15 நாட்களாக தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவர் பங்கு சந்தை பற்றி தமக்கு அதிகம் தெரிந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டு அவர்கள் அனுப்பிய பங்கு சந்தை லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 14 லட்சம் முதலீடு செய்துள்ளார். அவருக்கு ரூபாய் 35 லட்சம் வருமானம் வந்துள்ளதாக அவருடைய வாட்ஸ்அப் கணக்கில் காண்பிக்கவே தனக்கு வந்த வருமானத்தை எடுக்க முயற்சி செய்த போது வரி கட்ட வேண்டும், வருமான வரி கட்ட வேண்டும், ஜிஎஸ்டி கட்ட வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். இதனால் சந்தேகம் அடைந்த அவர் நேற்று முன்தினம் இணையவழி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இது குறித்து சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலில் நேற்று பலத்த காற்றுடன் பெய்த திடீர் மழையால் பொதுப்பணித்துறை மூலம் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்ட பசுமை பந்தல்கள் கிழிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டதால் புதுச்சேரி மாநில அரசு பொதுப்பணித்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் முக்கிய சாலைகளில், சிக்னல்களில் நிற்கும் பொதுமக்களுக்கு நிழல் தரும் வகையில் தற்காலிக பந்தல் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம், காத்தா, பிள்ளைக்கோடி மற்றும் பல்வேறு சாலைகளில் சிக்னல்கள் அமைந்துள்ள பகுதிகளில் தற்காலிக பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் தற்பொழுது திடீரென பெய்த மழை மற்றும் காற்றினால் சாலைகளில் அமைக்கப்பட்ட தற்காலிக பந்தல் அனைத்தும் முறிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக அந்த சமயத்தில் பொதுமக்கள் யாரும் வராததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டது. இதனை கண்ட இளைஞர்கள் சாலையில் முறிந்து விழுந்த நிழற்குடை கம்பிகளை உடனே சாலைகளில் இருந்து அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். மாநில அளவிலான குண்டு எறிதல் போட்டியில் அரியாங்குப்பம் தனியார் மேல்நிலைப்பள்ளி மாணவி முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி மாநில விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான தடகள போட்டி கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பிராந்தியங்களை சேர்ந்த 640 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் 14 வயதுக்குட்பட்ட குண்டு எறிதல் போட்டியில் அரியாங்குப்பம் தனியார் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஸ்ரீ பிரதீக்ஷா 9.75 மீட்டர் தூரத்திற்கு குண்டு எறிந்து புதிய மாநில அளவிலான சாதனையை படைத்தார். இதற்கு முன்பு மாணவி காஞ்சனா கடந்த ஆண்டு 9.64 மீட்டர் தூரத்திற்கு குண்டு எறிந்ததே சாதனையாக இருந்தது. தற்பொழுது இந்த சாதனையை மாணவி ஸ்ரீ பிரதீக்ஷா முறியடித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவி ஸ்ரீ பிரதீக்ஷாவுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கேடயம் வழங்கி பாராட்டினார். முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரவ பெருமாள் திருக்கோவிலில் நீட் தேர்வில் மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற நடைபெற்ற சகஸ்ரநாம அர்ச்சனையில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி அயக்கிரிவ பெருமாள் திருக்கோவில். கல்விக்கு அதிபதியான அயக்கிரிவருக்கு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பொதுத் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கு சிறப்பு அர்ச்சனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நடைபெற்ற நீட் தேர்வில் மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண் பெற சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட பெருமாளுக்கு சகஸ்ரநாம அர்ச்சனை செய்யப்பட்டு தீபார்த்தனை காட்டப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் 8 மையங்களில் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் எழுதினர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு தேசிய தேர்வு முகமை மூலம் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. 2025 முதல் 2026 கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு நேற்று நடந்தது. புதுச்சேரியில் வில்லியனூர் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி, பொறையூர் ஆதித்யா வித்யாசம் பள்ளி, அயங்குட்டிப்பாளையம் விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளி, காலாப்பட்டு திஸ்டேடி பள்ளி, தேங்காய்திட்டு ஆச்சாரிய பால சிக்ஷா மந்திர் பள்ளி, ஊசூடு ஸ்ரீ பாரத் வித்யாசம் பள்ளி, முத்தியால்பேட்டை வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி உள்ளிட்ட 8 மையங்களில் தேர்வு நடந்தது. தேர்வு எழுத 5230 பேருக்கு ஹால் டிக்கெட் அனுப்பப்பட்டிருந்தது. லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி, முத்தியால்பேட்டை சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, பாரதிதாசன் பெண்கள் அரசு கல்லூரி, பிள்ளைச்சாவடி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப் பள்ளி, வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, ஜிப்மர் கேந்திர வித்யாலயா ஆகிய 8 தேர்வு மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள். தேர்வு மதியம் 2 மணி என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மையங்களில் காலை 11 மணி முதல் மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் குவிய தொடங்கினர். மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை மாணவர்கள் சோதனை செய்யப்பட்டு தேர்வறைக்குள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது. வெயில் அளவு கடந்த ஒரு வாரமாக 99 டிகிரி என காட்டினாலும் 110 டிகிரி அளவிற்கு வெயில் தாக்கம் காணப்பட்டது. தேர்வு மையங்களில் காத்திருந்த பெற்றோரும் மாணவர்களும் புழுக்கத்தில் அவதியடைந்தனர். மாணவர்கள் முழுக்கை சட்டை, ஜீன்ஸ், துப்பட்டா உள்ளிட்ட ஆடைகள் அணியக்கூடாது. கால்களை மூடும் விதமாக செருப்பு மற்றும் ஷூக்களை அணியக்கூடாது. குறைவான உயரமுள்ள சாதாரண செருப்புகளை அணிய வேண்டும். நகைகள், காப்பு அணியக்கூடாது போன்ற கடுமையான கட்டுப்பாடுகளை தேசிய தேர்வு முகமை விதித்திருந்தது. அதன்படி ஒவ்வொரு மாணவர்களாக தேர்வு கண்காணிப்பாளர்கள் சோதனை செய்தனர். மேலும் மொபைல், ப்ளூடூத், இயர்போன், பேச்சர் போன்ற தகவல் தொடர்பு சாதனம் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதேபோல் காரைக்காலில் 2 மையங்களிலும், மாகி, ஏனாம் பிராந்தியங்களில் தலா ஒரு மையத்திலும் நீட் தேர்வு நடைபெற்றது. புதுச்சேரி 4 பிராந்தியங்களில் உள்ள தேர்வு மையங்களுக்கு அரசின் போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. புதுச்சேரியில் நேற்று கத்திரி வெயில் துவங்கிய முதல் நாளில் அனல் காற்று வீசிய நிலையில் மாலை முதல் நள்ளிரவு வரை குளிர்ந்த காற்றுடன் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புதுச்சேரியில் கத்திரி வெயில் எனப்படும் அக்னி நட்சத்திரம் நேற்று 4ஆம் தேதி துவங்கி வரும் 28ஆம் தேதி நிறைவடைகிறது. கத்திரி வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து வருகிறது. கத்திரி வெயில் துவங்கிய முதல் நாளில் நேற்று புதுச்சேரியில் 100.6 டிகிரி பாரன்ஹீட் அளவு பதிவாகியது. மதியம் நேரத்தில் அனல் காற்று வீசியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பொதுமக்கள் வெளியில் வராமல் வீட்டிலேயே முடங்கினர். மாலை 6 மணியளவில் திடீரென கருமேகம் சூழ்ந்து குளிர்காற்று வீசியது. பின் நகர பகுதியில் மழை பெய்ததை தொடர்ந்து சாலையில் மழைநீர் ஓடியது. மழையுடன் பலத்த காற்று வீசியதை அடுத்து நகர பகுதியில் பல்வேறு இடங்களில் மின்சாரம் நிறுத்தப்பட்டது. கத்திரி வெயில் துவக்க நாளில் மழையுடன் குளிர்ந்த காற்று வீசியதால் மக்கள் சற்று ஆறுதல் அடைந்தனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செல்லிப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள் தரும் ஸ்ரீ செல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தெய்வ தமிழ் திருக்குட கடவுள் மங்களம் இசைக்க நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து 3 நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கும்பாபிஷேக விழாவில் முதல் நாளாக திருவிளக்கு பூஜை, வேள்வி நிறைவு திருமுறை, பேரொளி வழிபாடு, 2ஆம் நாளில் வேள்வி நிறைவு திருமுறை, பேரொளி வழிபாடு, விமான கலசம் நிறுவுதல்,
மற்றும் வேள்வி சாலை வழிபாடுகள், அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குதல் மற்றும் 3ஆம் நாளில் முக்கிய நிகழ்வாக திருப்பள்ளி எழுச்சி, ஊர் பெரியோர்கள், இளைஞர்கள், சிறியவர்கள் வரை காப்பு அணிவித்தல் போன்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தொடர்ந்து யாகசாலையில் இருந்து விமான திருக்குடம் பல்வேறு பூஜைகளுக்கு பிறகு புறப்பட்டு ஆலயத்தை சென்றடைந்ததை தொடர்ந்து ஆலயத்தின் கோபுர கலசத்தில் விமான திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக விழா, மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருமுறை மற்றும் பேரொளி வழிபாட்டுடன் ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ ஸ்டெல்லமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் தெய்வ தமிழ் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவிற்கான ஏற்பாடுகளை செல்லிப்பட்டு ஆலய நிர்வாகம் மற்றும் விழா குழுவினர்கள், ஊர் இளைஞர்கள், பொதுமக்கள் ஒன்றிணைந்து கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் லட்சுமண நாயக்கன் பாளையம் கிராமத்தில் 30 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ முருகனுக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை மதுரா லட்சுமண நாயக்கன் பாளையம் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோயில்களுக்கு திருநிறைய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக பெருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று திருவிளக்கு வழிபாடு, புனித நீர் வழிபாடு, திருமகள் வழிபாடு, முதற்கால வேள்வி, திருமுறை விண்ணப்பம் ஆகிய நிகழ்ச்சிகளும், சனிக்கிழமையன்று பேரொளி வழிபாடு, 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்வி நிறைவு ஆகிய பூஜைகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று காலை மங்கள இசையுடன் 4ஆம் கால பூஜையை தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்படுதலை தொடர்ந்து விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும், மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக 30 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊர் நாட்டமைகள், இளைஞர்கள் மற்றும் நடுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திருபுவனைப்பாளையத்தில் உள்ள சேது நகர் மற்றும் வெங்கடா நகர் பகுதிகளில் தார் சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனைப்பாளையத்தில் உள்ள சேது நகர் மற்றும் வெங்கடா நகர் சாலைகளை தார் சாலையாக மேம்படுத்த திட்டம் மதிப்பீடு செய்யப்பட்டு ரூபாய் 24,27,000க்கு அனுமதி பெறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இப்பணிகளுக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன், ஒப்பந்ததாரர் MKM கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாநிலம் அருகே உள்ள திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 18 வருடங்கள் கழித்து முன்னாள் மாணவர்கள், ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் முன்னாள் மாணவர் சுரேஷ் வரவேற்று பேசினார். பள்ளியின் பொறுப்பாசிரியர்கள் சக்திவேல், சுரேஷ் ஆகியோர் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினர். நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் பள்ளி ஆசிரியர்கள் சாந்தகுமார், கோபி, கிருஷ்ணன், முத்துவரதன், ரேவதி, செல்வி, அனுஷியா, விஜயலட்சுமி, மேகலா, மகேஸ்வரி, சுதன்மேரி, முனியம்மாள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மாணவி நந்தினி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். விழாவில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் அனைவருக்கும் மாணவர்கள் சார்பில் சால்வை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. முன்னாள் மாணவர்களின் சார்பில் 20,000 மதிப்புள்ள ஜெராக்ஸ் இயந்திரம் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள் தங்கள் பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இறுதியாக மாணவர் முருகன் நன்றி கூறினார். திருக்கனூர் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இரத்த தானம் மற்றும் கண் பரிசோதனை முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். திருக்கனூரில் தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது. இங்கு நாட்டு நலப்படி திட்டம் சார்பாக பொதுமக்களுக்கான இரத்த தான முகாம் மற்றும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இம்முகாமில் திருக்கனூரை சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மேலும் சிறப்பு அழைப்பாளராக வந்தவாசி அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு கல்லூரியில் உயர்கல்வி திறன் மேம்பாட்டு பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் வன்னியர் வீதியில் நடந்த கோலப் போட்டி ராமலிங்கம் எம்எல்ஏ தொடங்கி வைத்து பார்வையிட்டார். புதுச்சேரி தொழிலாளர் தினத்தையொட்டி மாநிலம் முழுவதும் பல்வேறு விழாக்கள் மற்றும் போட்டிகள் நடந்தது. அதேபோல் புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் தொழிலாளர் தினத்தையொட்டி பெண்களுக்கான கோலப் போட்டி நடந்தது. இதில் பெண்கள் தங்களது வீட்டின் முன் கோலமிட்டு போட்டியில் கலந்து கொண்டனர். பின்னர் பாஜக எம்எல்ஏ ராமலிங்கம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஒவ்வொரு வீதியில் கோலமிட்டுள்ள கோலத்தை பார்த்து சென்றார். இதில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளியனூரில் மிகவும் பழமை வாய்ந்த தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 148வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் வெளியனூரில் மிகவும் பழமை வாய்ந்த லூர்து அன்னை தேவாலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த வாரத்தில் சனிக்கிழமையன்று ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பெருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி தொடர்ந்து 10 நாட்கள் நடந்த விழாவில் தினமும் சிறிய தேர்பவனி மற்றும் திருப்பலி நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்றிரவு ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதையொட்டி காலை 7:30 மணிக்கு புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் அந்தோணிசாமி தலைமையில் கூட்டு திருப்பலியும், இரவு 7:30 மணிக்கு புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு மாதாவிற்கு பூக்களை தூவி வழிபாடு செய்தார். மேலும் இந்த ஆடம்பர தேர்பவனியில் மாதா சொரூபத்துக்கு வைர கிரீடம் சூட்டப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்தது. அப்பொழுது ரோஜா, மல்லிகை உள்ளிட்ட பூக்களை தேரில் தூவி வழிபடுவார்கள். இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியிலிருந்து காசிக்கு யாத்திரை சென்ற 50க்கும் மேற்பட்ட முதியவர்களை ராஜஸ்தானில் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை, கோவிந்த சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட வயதானவர்கள் காசி யாத்திரை சென்றுள்ளனர். புதுச்சேரி முதல் டெல்லி வரை அனைத்து மாநிலங்களுக்கும் பெர்மிட் எடுத்துள்ளனர். இந்நிலையில் ஆக்ரா சென்றவர்கள் ஜெய்ப்பூர் வழியாக உத்தரப்பிரதேச மாநிலம் காசிக்கு சென்று கொண்டிருந்த போது ராஜஸ்தான் மாநிலம் டோல்பூர் பகுதியில் உள்ள சோதனை சாவடி வழியாக சென்றபோது அவர்கள் சென்ற பேருந்திற்கு பெர்மிட் இல்லை என கூறி பேருந்தை பறிமுதல் செய்து பயணிகளை அங்குள்ள போக்குவரத்து அலுவலகத்தின் உள்ளே வைத்து பூட்டி வைத்துள்ளனர். மேலும் பர்மிட்டிற்கு பணம் கேட்டு அவர்கள் மிரட்டுவதாகவும், உணவு தண்ணீர் கூட இல்லாமல் தவிப்பதாகவும், எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக தங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென யாத்திரை சென்றுள்ளவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.